வைகுந்தத்துக்கு போகணும்னு ஆசை. வானேற்றி முடிக்கும் அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையேன்னு ஒரு போச்சரம். வைகுந்தத்துக்கு போகணும்னால் கர்மங்கள் எல்லாம் தொலைச்சாகணும். என் கர்மங்கள் தொலைவது எனக்கு முக்கியமா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவது முக்கியமானால் கர்மங்கள் தொலைஞ்சா தான் போக முடியும். அதனால தான் கண்ணன் கீதையில சொல்லச்சே, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொன்னார். இது ஒரு சாராருடைய கருத்து. என்னவெனில், நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாதே. இவ்வளவுதான் இருக்கு. பாபம் போகும்னு சொன்னாதே வர ஸ்ரீவைகுண்டன் தரேன்னு அந்த ஸ்லோகத்தில் இருக்கா? நீ என்ன சரணமாக பற்று, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, என்னையே சரணமாக பற்று. அகம் நான் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன். நன்னா இருந்தது. நம்மளும் கண்ணன் திருவடியை பற்றினோம், அவரும் எல்லா பாபத்திலேருந்து விடுவிக்கிறேன்னு விட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணித்து, பாபம் படுத்து அப்புறம் நான் என்ன பண்றது? 3 மாசமா அஜீர்ண வியாதியில பட்டுன்னு இருந்தேன். அஜீர்ணம் வைத்தியருடைய அருளால சரியா போச்சு. இதுக்கப்புறம் நான் சாப்பிடணுமே, வைத்தியர் தரமாட்டார். அவர்கிட்டயே உட்காந்து எனக்கு இப்போ பசி வந்துடுத்து, நல்ல ஒரு கதம்பம் கொடுன்னு அவர் கொடுப்பாரா? அவர் தரமாட்டார். அதுக்கு நான் கோவிலுக்கு போகணும். போய் சுவாமி வரதராஜ பெருமாள் கோவிலேருந்து கதம்ப பிரசாதம் தரையன்னு சொல்லியிருக்கா, அவசியம் வாங்கிப்போம், தருவர். ஆனால் அங்கே போய் அந்த சுவாமிகிட்ட எனக்கு அஜீர்ணம் இருக்கு, நீர் போக்குவீரானால் அவர் போக்க மாட்டார். அவர் பண்ற காரியமே வேற, இவர் பண்ற காரியமே வேற. 3 மாசம் பட்டு இந்த அஜீர்ணம் தொலையலாம், ஆனா தொலைந்த பிற்பாடு நல்லது கிட்டிற்றுன்னு சொல்ல வேண்டாமா? கண்ணன் சொல்லவே இல்லையே. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்று விடுவிக்கிறேன் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் என் திருவடியை தரேன், மோட்சத்தை கொடுக்கிறேன், ஆனந்தத்தை கொடுக்கிறேன், இதெல்லாம் பேச்சே இல்லை. சொல்ல வேண்டாமான்னு கேட்டால் சொல்லவே தேவையில்லை. அவர் எப்போதும் அதை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம தான் அதை வாங்காம சம்சாரம்ங்கிற வியாதியில் தவித்து கொண்டிருந்தோம். சம்சார வியாதியை பாபங்களை போக்குகிறேன்னு சொல்லிவிட்டார். அது போக்கின பிற்பாடு நன்மைகளை கொடுத்து விடுவார்னு சொல்ல தேவையும் இல்லைங்கிறார். அதனாலதான் அந்த ஸ்லோகத்தில் அது இல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் இருந்தேன், என்னாலதான் அந்த கட்டத்தில் இருந்தேன், இன்னொருத்தர் எனக்கு நல்லதெல்லாம் செய்யறேன்னு தான் இருக்கார். இது இல்லாதனால அது கிடைக்கல. இது முடிஞ்சு போச்சுன்னால் தன்னடைய அது கிடைத்ததுன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அப்பேற்பட்ட கண்ணன் தானே கொடுத்து விட போகிறார். அப்ப அந்த ஸ்லோகத்துல பாக்குறச்சே ஆபத்து நீங்குவது தான் முக்கியம்னு தெரியுது. சம்பத்து கிடைக்கிறத முக்கியமா அதில் எடுத்துக்கவே இல்லை. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமினால் அப்புறம் ஒண்ணு கொடுக்க மாட்டாரானால் அது பல ஸ்லோகங்கள்ல தனியா சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துல சரணாகதிக்கு முக்கியமான பலன் ஆபத்து நீங்குவது. எப்ப நீங்க ஆபத்தில் இருக்கும் போதும் ஹரி 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 அதைத்தான் முக்கியமா நினைக்க வேண்டும். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹின்னு வசிஷ்டாச்சாரியர் திரௌபதி முதலான குந்தி முதலானவர்களுக்கு உபதேசம் பண்றார். பெரும் ஆபத்து வரும்போது மகதி ஆபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி, அப்ப ஹரி எம்பெருமானே நினைப்பாய். அதுக்குன்னு கல்யாணம் ஆகணும்னா ஹரியை நினைக்க வேண்டாம்லாம் எங்கேயும் சொல்லலை. நான் இதுக்கு இருக்கிற முக்கியத்துவம் சொல்லிட்டு இருக்கேன். சுவாமி எனக்கு குழந்தை பிறக்கணும், ரொம்ப நாளாக பிரார்த்திச்சுட்டு இருந்தேன், அது நல்லது எனக்கு நடக்கணும்னால் நான் ஹரியை நினைச்சிட்டேனே, அது ஏதானு தப்பா இருக்குமோ, ஒருவேளை கோவிந்தன் நினைக்கணுமோலாம் நீங்க பயந்துபட வேண்டாம். ஹரின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். தவிர எந்த பெருமாளும் எல்லாத்தையும் பண்ணத்தான் பண்ணுவார். நாம சில இடங்கள்ல முத்திரையெல்லாம் குத்தி வச்சிருவோம். இந்த கோவிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், அந்த கோவிலுக்கு போனா கல்யாணம் ஆகும், இந்த கோவிலுக்கு போனா வெளிநாட்டு வாய்ப்பு சுலபமா கிடைக்கும், இந்த கோவிலுக்கு போனால் கடன் தொல்லை தீரும். பக்கத்து கோவில் பெருமாள் நினைச்சுப்பார். கடன் தீர்க்கிற பெருமாள் நீ பிறந்ததுலேருந்து பட்ட சம்சார கடனை தீர்த்து மோட்சம் தரமாட்டாரா? அது என்னமோ அதுக்கு மட்டும் இன்னொரு கோவிலுக்கு போகணுங்கிறியே. கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் அதே எம்பெருமான் குழந்தை பிறக்கிறதுக்கு வழி பண்ண மாட்டாரா? அதே எம்பெருமான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரா? அந்த நாட்டுக்கு போறதுக்கே கொடுக்குறாரே, பக்கத்து நாட்டுக்கு போறதுக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த நாடுன்னு நான் சொன்னது தெளிவிசிம்பு திருநாடுங்கிற பெரிய நாடு. அந்த நாட்டையே தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இத்தெல்லாத்தையுமா கொடுக்காத படப்படுறார். அதனால இதெல்லாம் நாம நினைத்து கொண்டிருப்பது. எந்த பெருமாளும் எந்த நன்மையும் செய்வார். ஹரி என்னாலும் ராமன்னு சொன்னாலும் எதையும் யாரும் கொடுக்கக்கூடியவர் தான். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. மகத்யாபதி சம்பிராப்தே, பெரும் ஆபத்து வரும்போது ஸ்மர்த்தவ்யா பகவான் ஹரிஹி, அந்த சமய ஹரியை நினைப்பா. இதே விஷயத்தை தான் பிரகலாதன் சொல்றான். பிராத்தர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் மத்தியான்னே ச அபரான்னே ச
கோவசாதஹாச உச்சியதாம். காலை எழுந்திருந்து கிருஷ்ண கோவிந்த ஹரி அப்படின்னு சொல்லு. மத்தியானமோ சாயங்காலமோ ஏதானு உனக்கு ஆபத்து வந்ததுனால் எங்கிட்ட வந்து புகார் பண்ணு, நான் பார்த்துக்கிறேங்கிறான். நீ கார்த்தால இது சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஆபத்தும் வரவே வராது. அப்ப ஹரிங்கிற நாமத்தினாலே இந்த நன்மகள் சம்சாரத்தை எல்லாம் தொலைத்து கொடுப்பார். ராமன்னு சொன்னால் மோட்ச மார்க்கத்தையே நமக்கு கொடுக்கிறார். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தது ராமபிரான்னு கேள்விப்படுறோம். ஒரு பறவை, அவருக்கு வேற எதுவும் தெரியாது, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த பறவை அரசனுக்கு சட்டென்று காட்டிலேயே மோட்சம் கொடுத்துட்டார். எத்தனையோ பேர் அயோத்தியிலேருந்து தான் திரும்ப வைகுந்தத்துக்கு போகும்போது ஒத்துருமே பாக்கி இல்லாம அயோத்தியா மாநகரத்திலிருந்து அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தி என்று ராமனே தான் கூட கொண்டு போயிருக்கார். அப்படி கூட்டின்னு போகணும்னால் சம்சாரத்தை தொலைச்சு தான் ஆகணும். சம்சார கர்மங்கள் தொலைஞ்சு படுத்துன்னா தானே மோட்சம் கிடைத்து தான் தீரும். அதனால ஹரே ராம, என்ன இது முன்னாக அதை கொள்ளலாம், அது முன்னாக இதை கொள்ளலாம், இல்லை தனித்தனியா ஹரியே ராமனே என்றும் கூப்பிடலாம்.